ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ஹால் வந்து ஸ்கின் கேர் ஹால் வீடியோ. ஸோ அந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்கிட்ட Tira பாக்ஸ் இருக்கு. அண்ட் Nykaaலேருந்தும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு என்ட்ட Nykaaவோட பாக்ஸ் இல்ல. நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்துச்சா, ஸோ எனக்கு கண்ட்ரோல் தாங்க முடியாம எல்லா ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால பாக்ஸ் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வாங்குனேன்னு மட்டும் காமிக்கிறேன். புது புது பிராண்ட்ஸ் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத பிராண்ட்ஸ்ல இருந்து ஸ்கின் கேர் வாங்கியிருக்கேன். லைக் நான் இதுவரைக்கும் அனுவாலேருந்து ட்ரை பண்ணதே கிடையாது. பட் நம்ம இந்தியால வந்து நைக்கால மட்டும் தான் அனுவா பிராண்ட் இருக்கு. அ அண்ட் மேக்ரோன் அதுலயும் இருக்கு. பட் இப்ப மேக்ரோன்ல கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு போல. எனக்கு வந்து டெலிவரி பை நவ் அந்த ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் நைக்கால பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அனுவா பிராண்ட்லேருந்து என்ன ஃபர்ஸ்ட் வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அ அனுவாவோட ஹார்ட் லீஃப் போர் கிளென்சிங் ஆயில். அ ஆக்சுவலி நான் வந்து ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் வாங்கியிருக்கேன். பிகாஸ் எனக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ எனக்கு ரொம்ப நாளா ஒரு 3 டூ 4 மந்த்ஸாவே எனக்கு வந்து ஆக்னே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. லைக் ஃபங்கல் ஆக்னே. அத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நான் வந்து ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் வாங்கினேன். பிகாஸ் இதோட ஓஜி வாங்குனா, அது வந்து கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் நெறைய இருக்கு. அதனால நான் வந்து ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இதுலயும் எசென்ஷியல் ஆயில் இருக்கு. பட் அது எனக்கு வந்து அவ்ளோ பிரேக் அவுட் குடுக்கல. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்ளோ நான் இவ்ளோ யூஸ் பண்ணிட்டேன் வந்ததுலேருந்து. அண்ட் இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரேக் அவுட்டும் ஆகல. மேக்கப்ப கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுது. நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டிருந்தீங்கன்னா, லைக் மேட் சன்ஸ்கிரீன், மினரல் சன்ஸ்கிரீன் எது போட்டிருந்தாலும், இது வந்து சுலபமா ரிமூவ் பண்ணுது. அண்ட் வந்து நீங்க கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு இது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ஆயில நல்லா மசாஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எமல்சிஃபை பண்ணணும். லைக் கொஞ்சம் வாட்டர வச்சு. அப்பதான் வந்து இது வொர்க் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் என்ன கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஃபேஸ் ஷாப்போட இந்த ரைஸ் பிரைட் கிளென்சிங் ஆயில். அது என்னோட அப்சல்யூட் ஃபேவரைட். அதுக்கப்புறம் நான் ஒரு கிளேர்ஸோட பிளாக் கலர் பாட்டில் இருக்குல்ல, அந்த கிளென்சிங் ஆயில் போனேன். பட் எனக்கு அது அவ்வளவா செட் ஆகல. ஃபேஸ் ஷாப் இது சூப்பரா செட் ஆச்சு. பட் இப்போ எனக்கு ஆக்னி இருக்கிறனால அது கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தாலும், அதுல அ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறனால, நான் அது வாங்காம அனோவாவுது ட்ரை பண்ணலான்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். ஸோ ஸோ அதே அனோவா பிராண்ட்ல இருந்து நான் வந்து இந்த ட்ரையல் பேக்கோட ரைஸ் 70+ செரமைட் க்ளோ மில்கி டோனர் வாங்கியிருக்கேன். இதுல வந்து நியாசினமைட் இருக்கிறனால எனக்கு போர்ஸ் இருக்கு. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணி, இது வந்து கொஞ்சம் சூதிங் எஃபெக்ட் குடுக்கும். ஏன்னா ரைஸோட பிரைட்னிங் எஃபெக்ட்டும் குடுக்கும். அதனால தான் நான் வந்து ட்ரையல் பேக் வாங்கியிருக்கேன். பார்ப்போம். இது வொர்க் ஆகுதா இல்லையான்னு. வொர்க் ஆச்சுன்னா, நான் வந்து ஃபுல் பேக் வாங்கும்போது உங்க ஃபுல் பேக் நான் வாங்கி வீடியோ போட்டேன்னா, தென் இது வந்து எனக்கு வொர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல, இத தவிர வேற ஏதாச்சும் டோனர் நான் போனேன்னா, வொர்க் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இது 2 மட்டும் தான் நான் அனுவாலருந்து இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அனுவா பிராண்ட்லேருந்து இது 2 தான் வாங்குனேன். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணதே வந்து ஒரு அ பிராண்டுன்னு சொல்றத விட வேற கண்ட்ரிக்கு நான் போய் வாங்கியிருக்கேன். ஐ மீன் வேற கண்ட்ரிக்கு போய் வாங்கல. வேற கண்ட்ரி பிராண்ட் வாங்கியிருக்கேன். ரொம்ப சென்சேஷனா போற ஒரு பிராண்ட் தான். என்னன்னா, La Roche-Posay. ப்ரொனவுன்ஸ் கரெக்ட்டா பண்றேனான்னு தெரியல. La Roche-Posay. அது வந்து ஒரு பிரெஞ்ச் கம்பெனியோட பிராண்ட் அது. அது வந்து ஒரு ஃபார்மாத்திக்கல் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த ஃபேஸ் வாஷ் தான். La Roche-Posay ஓட எஃபாக்ளேர் ஜெல் மோஷன் பியூரிஃபையிங் ஃபோமிங் ஜெல். நான் இதுவும் ட்ரையல் பேக் தான் வாங்குனேன். ட்ரையல் பேக் வந்து இது ஒரிஜினல் பிரைஸ் 500. பட் நான் வந்து 500க்கு வாங்குனது கிடையாது. லைக் 400 அந்த மாரி தான் ரேஞ்ச்ல வந்துச்சு. இத வந்து நான் 2 வீக்ஸா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். அ ஒரு 1 மந்த் கழிச்சு உங்களுக்கு நான் வந்து ரிசல்ட் சொல்றேன். இதே பிராண்ட்ல நான் நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட். இது என்னன்னா, லா ரோஷ் போர்ஷியோட டுவோ எம். எஃப்கிளேர் டுவோ எம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்பர்ஃபெக்ஷன். இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாரி தான். பட் நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறனால நான் வந்து இந்த ஏரியாவுக்கு மட்டும் நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம். இல்ல நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா ஐ மீன் நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா ஆயிட்டேன். நெறைய கிளைகாலிக் ஆசிட் அந்த மாரி யூஸ் பண்ணி, அதனால நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் யூஸ் பண்றேன். இதே நீங்க வந்து இன்னும் எந்த ஆப்பும் யூஸ் பண்ணதில்ல அப்டின்னா, நீங்க வந்து இது மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ரிசல்ட் தெரியுதான்னா, உங்களுக்கு சொல்றேன். நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். இது வந்து 7 எம்எல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லா ரோஷ் போர்ஷியோட இந்த B5 பிளஸ் சிகா பிளஸ் பூமே வாட்டெவர். ஸோ இது வந்து
இந்த ரிலீஃப் கிரீம், ஒரு பேரியர் ரிப்பேர் கிரீம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நெட் ஃபுல்லாவே லைக் இன்டர்நெட் ஃபுல்லாவே கிரீம் தான் வந்து ஃபீட்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நானும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பட் இது ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்கு. நீங்க காலைல நிச்சயமா யூஸ் பண்ண முடியாது. நைட் ஆஸ் அ ரிப்பேர் மாஸ்க்கா யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க ஆக்டிவ்ஸ் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. கிளைகாலிக் ஆசிடோ, சாலிசிலிக் ஆசிடோ அப்போ நீங்க வந்து உங்களுக்கு காலையில எந்த ரியாக்ஷனும் காமிக்காம கொஞ்சம் சூதிங்கா இருக்கணும்னா நீங்க அப்ப இத யூஸ் பண்ணலாம். இதுவும் நான் ட்ரையல் பேக் தான் வாங்கியிருக்கேன். இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் 15 எம்எல் ஃபார்மசி ப்ராடக்ட். அது ஒரு ஜெர்மன் பிராண்ட் செபாமே. செபாமேடோட கிளியர் ஃபேஸ் கிளென்சிங் ஃபோம். இத நான் வந்து லைக் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜென்டிலா இருக்கு. நீங்க வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் கம்பேர் பண்ணும்போது, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கு. ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான். ஆனா ஜென்டிலா இருக்கு. உங்க ஆயில வந்து ஸ்ட்ரிப் பண்ணல. எதுவுமே பண்ணல. ஸோ ஃபார்மசிலருந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இப்ப டீராக்கு ஜம்ப் பண்ணலாம். ஸோ டீரால இப்போ வந்து டர்ன் 3ன்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்கு. லைக் 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, 2000 லெஸ் பண்ணி தராங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸும் லைக் அந்தந்த அந்தந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி லைக் ஒரு 6000, 5000க்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஐஸ் ரோல் அவுட் ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல வந்து கீ செயின் அந்த லவ் கீ செயின் ஃப்ரீயா கிடைக்கும். அண்ட் இப்போ சில சாம்பிள்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணி இது எனக்கு இந்த பார்சலே எனக்கு நேத்து தான் வந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஒரேடியா எல்லா ஹாலும் இன்னைக்கே காமிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இது வந்து என்னோட 2ண்ட் பர்ச்சேஸ் ரீஸ்டாக் பண்றது. என்னன்னா பில்கிரிம்ஸோட ஹேர் குரோத் சிரம். இது வந்து நான் வந்து 2ண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் எனக்கு இந்த பேபி ஹேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகல. பட் எனக்கு ரீக்ரோத் ஆரம்பிக்கிறனால, ஓகே அட்லீஸ்ட் எனக்கு ரீக்ரோத் ஆச்சும் குடுக்குதே அப்படின்னு சொல்லி இது என்னோட பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பர்ச்சேஸ். ஸோ இந்த மினிமலிஸ்ட்டோட லிக்விட் ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீன் SPF 50. வாவ்! எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் சாரி. எனக்கு இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ரொம்ப லைட் வெயிட்டு, உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் குடுக்காது. ஒரு க்ளோ குடுக்கும். ஓகேங்களா? ஃபோட்டோஸ்ல என்னோட ஸ்கின் நல்லா தெரியணும்னா, நான் இதுதான் போவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டும் என்னோட ரீஸ்டாக் பர்ச்சேஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டலா ஸ்கின் 1004ஓட ஆம்பியூர். அஃப்கோர்ஸ் இத பத்தி நான் சொல்ல வேணாம். இட்ஸ் அ வேர்ல்ட் ஃபேமஸ் ஆம்பியூர். இது ஆக்சுவலி என்னோட 3 ஒன். நான் 3 டைமும் 100 எம்எல் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் 100 எம்எல் தான் வாங்கினேன். அது வந்து மேக்ரான்ல வாங்குனனால 1300 1500 வந்து 1300 அந்த மாரி வாங்குனேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது 1100க்கு வாங்குனேன். கீரால தான் வாங்குனேன். இது 3 டைம் என்னோட பர்ச்சேஸ் அப்போ நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஃபார் 916 1500ஓட ப்ராடக்ட்ட நான் 916க்கு வாங்கியிருக்கேன். பெருமையா இருக்கு. அஃப்கோர்ஸ் பெருமையா இருக்கு. ஸோ அதே மாரி தான் அனுவா வந்து 1600, 1800 அந்த மாரி இருக்கும். நான் இப்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா 1400 நான் அந்த ஆஃபர்ல தான் வாங்குனேன். 1400க்கு வாங்குனேன். பட் இதுக்கு நான் ஆஃபர் குடுக்கவே இல்ல. அப்படியே 550க்கு வாங்கிட்டேன். அதனால கொஞ்சம் வொர்க் ஆனா நல்லாருக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டடா! ஸோ இதுதான் வீட்ல இருக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். இன் அகெயின் ஸ்கின் 1004ல நான் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லைக் அது ரீஸ்டாக் கிடையாது. புதுசா ட்ரை பண்ணலான்னு. உங்களுக்கு தெரியும் நான் சன்ஸ்கிரீன் வந்து மினிமலிஸ்ட்டோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. பட் வந்து எனக்கு வந்து இது வந்து ரொம்ப லிக்விடா இருக்கும். எனக்கு ஒரு சிரம் பேஸ்டு ஒரு காமிங் அண்ட் சூத்திங் எஃபெக்ட்ல ஒரு சன்ஸ்கிரீன் வேணும். நீங்க பியூட்டி ஆஃப் ஜோசானோட அந்த ப்ரோபயோட்டிக் அக்வா ஓஜியோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். பட் ஆஸ் ஆயிலி கேர்லா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப திக்கா இருக்கும். நீங்க வந்து இப்போ நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம ட்ராபிக்கல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா, லைக் நீங்க வந்து அவ்ளோ வெயில் கொளுத்துது. அந்த வெயில்ல நீங்க வந்து தயவு செஞ்சு பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்கிரீன் அதுவும் மெயினா ஆயிலி ஸ்கின் கேர்லிஸா இருந்தீங்கன்னா, போயிடவே போயிடாதீங்க. பிகாஸ் எனக்கு இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சனால ஆயிலி ஆரம்பிச்சுருச்சு. என்னால அது ரொம்ப திக்கா இருக்கு. ஐ கான்ட் டாலரேட் அதனால இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆர்வமா எல்லாரும் பேசப்படுற சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் 1004ஓட மடகாஸ்கர் சென்டெல்லா ஹயாலுரோனிகா வாட்டர் ஃபிட் சிரம் SPF 50 பிளஸ் 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 PA+++. மேட் வித் பியூர் சென்டெல்லா ஃப்ரம் மடகாஸ்கர் 50 ml. அண்ட் அகைன் இது வந்து இதோட ரேட் ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா, 2000 ஏதோ வரும். ஆஃபர் நார்மல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா, 149 1499 அந்த மாரி வரும். பட் ஆஃபர்ல நான் வந்து 937 ரூப்பீஸ்க்கு வாங்குனேன். வாஸ் எ டீல். ஆ சோ நைஸ் பேக்கேஜ். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. டியூப்ல இருக்கு. அண்ட் இதோட என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பம்பிங் சிஸ்டம் பிடிச்சிருக்கு. கியூட்டா இருக்கு.
பிகாஸ் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆஃபர் வாங்குனதுனால நெறைய வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இப்படிதான் இருக்கு. இப்படிதான் அப்சர்வ் பட் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. லைட்டா வேர்க்கும் தான். இது போட்டீங்கன்னா வேர்க்காது. பட் ஐ வாண்ட் டு ட்ரை டிஃபரெண்ட் திங்ஸ். வேற ஒண்ணும் இல்ல இது வாங்குனதுக்கு ரீசன். ஒரு டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. லெட்ஸ் சி ஹவ் இட்ஸ் வொர்க். அதுக்கப்புறமும் இது வந்து இப்போ எல்லாம் காமிக்கிறது எல்லாமே புது பர்ச்சேஸ் தான். நாட் அ ரீஸ்டாக் பர்ச்சேஸ். ஸோ எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸஸ் ஒய்யோட டார்க் ஸ்பாட் கரெக்ஷன் க்ளோ சிரப். இது வந்து ஏன் நான் இது வாங்குனேன்? நீங்க கேட்டுருக்கலாம். அனுவாவோட அந்த அந்த நியாசனமைட் சிரப் வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்குமே ஃபார் யுவர் போர்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மென்டேஷன்னு கேட்பீங்க. பட் இப்போ இருக்கிற வெயிலுக்கு நீங்க அத காலைல தான் போடணும். நைட்டும் போடலாம். பட் நைட் நீங்க வேற ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றனால காலைல போட்டா நல்லாயிருக்கும். இந்த வெயில்ல நான் காலைல அத போட்டு போனா என் ஃபேஸ் ஃபுல்லா டல் ஆயிடும். அண்ட் டேன் ஆயிடும். அதனால நான் வந்து மைல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேணா வின்டர் சீசன்ல நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாவ்! பேக்கேஜிங் சோ நைஸ். லைக் ஒரு கிளாசிக் பேக்கேஜிங் மாதிரி இருக்கு. இதுலயே வந்து ஒரு பம்ப் குடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெல் கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப சீக்கிரமே அப்சர்வ் ஆயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பல்ஸ் பை. ஸோ Instagram, YouTube ஓப்பன் பண்ணாலே இந்த மாய்ஸ்சரைசர பத்தி அ அவ்ளோ ஃபீட்ஸ்ல வருது எனக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து 2 இதுல அவைலபிளா இருக்கு. Nykaa அண்ட் Tira. நான் Nykaல நான் போடும்போது ஆஃபர் அந்த ஆஃபர் தீர்ந்துருச்சு. நான் Tiraல போட்டேன். என்னடா இவ்ளோ பேசுறேன் பார்த்தீங்களா? ஒண்ணும் இல்லங்க. டாக்டர் அல்தியாவோட 345 ரிலீஃப் கிரீம். இத பத்தி நான் வந்து பார்க்காத Instagram, YouTubeே இல்ல. இது வந்து ஒரு எமோலின் பார்த்துருக்கீங்களா? கிளாசிக் எமோலின் அந்த டியூப் பேக்கேஜிங். இது ஃபார்மசி ப்ராடக்ட் மாரி தாங்க. அண்ட் இது வந்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு 147 பட் அது வந்து வின்டர் சீசனுக்கு நல்லாருக்கும்னாங்க. பட் ஆயிலி கேர்ள்க்கு இதுவே போதும். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதெல்லாம் வந்து எங்க அம்மாக்கு வாங்குன ரீஸ்டாக் ப்ராடக்ட். சிம்பிளோட ஃபேஷியல். நீங்க எங்க அம்மாவோட ஃபேவரைட் சன்ஸ்கிரீன். அக்வாலஜிக்கலோட க்ளோ சன்ஸ்கிரீன் ஜெல். பப்பாயா அண்ட் விட்டமின் சி. இந்த வேரியன்ட் மட்டும் தான் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதாங்க இதுக்கு மேல வாங்குனா எங்க வீட்ல என்ன சேர்க்க மாட்டாங்க. அண்ட் Tiraல நான் இவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஐ காட் சம் ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ சாம்பிள் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் இது வந்து ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஃபுல் பேக் வாங்கி ட்ரை பண்றதுலாம் வந்து சான்ஸே கிடையாது. ஒண்ணும் இல்ல. இந்த பியூட்டி ஆஃப் ஜோசானோட ரிவைவ் ஐ சிரம், ஜின்சாங் அண்ட் ரெட்டினால் 10 எம்எல். இதுவே எனக்கு 2 மந்த்ஸ்க்கு வரும். பிகாஸ் நான் ஐ கிரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் நான் இத ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தேன்னா, நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். ஃபுல் பேக் வாங்கலாமா அப்படின்னு. அவங்களும் வந்து கொஞ்சம் மொறச்சாங்க. ஓகே. இத ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா ஃப்ரீயா கிடைச்சது வந்து இந்த Innisfreeயோட ஸ் அ கிரீன் டீ செரமைட் மில்கி டோனர். அண்ட் 6000 யூஸ் வாங்குனனால ஐ டோல்ட் யூ தான் லைக் அந்த ஐஸ் ரோல் ஆன் குடுக்குறாங்கன்னு. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்ட். நான் என்ன நெனச்சேன்னா, ஒரு செட் தான் ஒரே ஒரு ஐஸ் ரோல் ஆன் தான் குடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா, அதுல ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. பட் when I opened the parcel, வரும்போது ஐ ரிசீவ்ட் திஸ் பேக்கேஜ். கியூட்டா பிங்க் கலர் லைக் ஒரு பிங்க்ல பேபி பிங்க், லைட் பிங்க் ஒரு அண்ட் ஐஸ் ஐஸ் பேபி அப்படின்னு எழுதியிருக்கு. ஓப்பன் பண்ணோம். ஐ காட் திஸ் சி திஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதாவது ம் இதுவும் குடுத்துருவாங்க. மேனுவல் எப்படி யூஸ் பண்ணணும்னு. கைஸ் ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லாங் வீடியோவா போயிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் நெறையாவே இம்பல்ஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ரீஸ்டாக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஆஃபர் டைம்ல புது ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரோட ஆஃபர் பிரைஸும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வரும்போதும் உங்களுக்கு Nykaa ஆஃபர் இருக்குமான்னு தெரியாது. பட் Tiraல ஆஃபர் இருக்கும். லைக் டர்ன் 3 நீங்க உங்களுக்கு தேவையானது இல்ல சாம்பிள் சைஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னா, இந்த டைம் கரெக்ட்டான டைம். ஸோ உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். பாய்.